2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் வசனம் 10 முதல் 14 வரை. 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் வசனம் 10 முதல் 14 வரை. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்டதற்கு கர்த்தர் ஓரேபிலே அவரோடு உடன்படிக்கை பண்ணினபோது மோசே அந்த பெட்டியை வைத்திருந்து கற்பலகையிலே அல்லாமல் கட்டளையிட வேண்டும் என்றிருந்தது. வகுப்புகளை ஒழுங்கலை பாராமல் ஆசாரியர் எல்லாரும் தங்களை பிரசித்தம் பண்ணி கொண்டார்கள். ஆசாப் தேமான் தேவனுடைய கூட்டாளரும் அவருடைய குமாரர் சகோதரனுடைய கூட்டாளருமாகிய பாடலான தேவி அனைவரும் மெல்லிய புடவையை தரித்து கைகால்களும் தம்புரங்களும் சின்னமுடியுடன் பிடித்து வழிபடுகிறதற்கு நின்றார்கள். அவரோடு கூட மூலிகைகளை மூடுகிற ஆசாரியர் 100 பேர் நின்றார்கள். அவர்கள் ஒருமிக்கிற மூலிகைகளை ஊதி வேக சத்தமாய் கற்றை பிடித்து சோதரித்து பாடினார்கள். ஆசாப் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகிறோம். பாடல்கள் மூலிகைகளை தாளங்கள் கீதவாத்திகளுடைய சத்தத்தை துணிக பண்ணி கர்த்தர் வந்தார். அவர் இருவருக்கும் பொழுது என்று அவரை சோதனைகளிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேலினால் செய்யப்பட்டது. அந்த மேலத்தின் நிமிடம் ஆசாரியர் ஊழியம் செய்து குணமல் போயிற்று. கர்த்தருடைய ஆலயம் தேவனுடைய ஆலயத்தை நிலைப்பட்டது. கொடுக்கப்பட்ட முதல் 6 இருந்தது.